தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 3/9/2025 புதன்கிழமை. பூராடம் நட்சத்திரம் இரவு 10:23 வரை, பிறகு உத்திராடம். நான் 2 தினங்களுக்கு முன்னாலே உங்களுக்கு 2 பழமொழிகளை பற்றி சொன்னேன். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படிங்கிறதுக்கும், அடி உதவுவது போல அண்ணன் தம்பி உதவ மாட்டானுங்கிறதுக்கும் ஒரு சரியான விளக்கம் என்னன்னு சொன்னேன். அதில் ஒரு இது என்னன்னா, ஆடி மாதத்தில் சொல்லுவாங்க, ஆடி காற்றில் அம்மியும் பறக்கும்னு. அம்மி எப்படி பறக்கும்? அம்மி ரொம்ப வெயிட்டான பொருள். ஆனால் சுழலும் காற்று, சூறாவளி காற்று வருகிற நேரம் ஆடி காற்றில் அம்மையும் பிறக்கும்னு இருக்கணும். அம்மை நோய் இருக்கே, அது ஆடி மாதத்தில் நிறைய இடங்கள்ல வரும். இந்த காற்றில் பரவும். அந்த நுண்கிருமிகள் இருக்கு இல்லையா, நச்சு கிருமிகள் பரவுமா. அதுக்காகத்தான் ஒவ்வொரு ஆலயங்களிலும், அம்பிகை ஆலயங்களில் கூழ் கொடுப்பாங்க. அந்த கூழ் வாங்கி குடிக்கிறது ரொம்ப நல்லது. கேழ்வரகு கூழ். அதில் என்னென்ன போடுவாங்க அப்படின்னா, வேப்பந்தழை கொஞ்சம் மேலே தூவி இருக்கும். அதுக்குள்ள வெங்காயம் போட்டிருப்பாங்க, சின்ன வெங்காயம், மிளகாய், பச்சை மிளகாய் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது. அதோட உப்பு இதெல்லாம் போட்டு கலக்கி கொடுப்பாங்க. இது மாதிரி கொடுக்கக்கூடிய கூழை குடிக்கிறதுனால கேழ்வரகோட உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு வந்துடுமா. இந்த காற்று, சூறாவளி காற்று வரையில இந்த கிருமிகள் ஒரு இடத்துல உள்ள அம்மை கிருமி எங்கும் பரவிடுமா. ஆடி காற்றில் அம்மையும் பிறக்கும் அப்படிங்கிறத ஆடி காற்றில் அம்மியும் பிறக்கும்னு சொல்லிவிட்டாங்க. அதே போல ஒரு பழமொழி நான் செவிவழி செய்தி கேட்டது, 6லும் சாவு 100லும் சாவுன்னு. சில பேர் சொல்லுவாங்க, என்ன சார் பயப்படுறீங்க, 6லையும் சாவு 100லையும் சாவு அப்படிம்பாங்க. திரைப்பட பாடல்ல கூட 6லும் சாவு 100லும் சாவு, தாயகம் கப்பத்து கடமையடான்னு வரும். அது வந்தது எப்படி அந்த பழமொழி உருவானுச்சுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதுக்கு ஒருத்தர் சொன்ன விளக்கத்தை உங்களுக்கு சொல்றேன். கர்ணன் தான் தன்னுடைய மகன்னு தெரிஞ்ச உடனே குந்தி தேவி நீ 5 பேர் உள்ள பஞ்சபாண்டவர் பக்கம் சேர்ந்துரு, துரியோதன் பக்கம் இருக்க வேண்டாம், 100 பேருடைய துரியோதன் பக்கம் நீ இப்ப இருக்க, நீ பஞ்சபாண்டவர் பக்கம் சேர்ந்துரு அப்படின்னு மகனை கெஞ்சிரா. இவன் தான் தாயின்னு அவருக்கு தெரியாது. ஆனா அந்த நேரத்தில் தெரிஞ்ச உடனே அவர் சொல்றாரு, 5 பேருடைய பஞ்சபாண்டவர் பக்கம் சேர்ந்து 6ஆக இருந்தாலும் சாவுதான், 100 பேருடைய துரியோதனார் பக்கம் சேர்ந்து 100ஆக இருந்தாலும் சாவுதான், 6லும் சாவு 100லும் சாவு அம்மா, ஆகையினால இங்கேயே இருக்கணும்னு சொல்லுவாராம். இது மகாபாரதத்தில் வரும்போது இருக்கு. ஆகையினாலே இப்படிப்பட்ட பழமொழிகள் எல்லாம் சில இது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பழமொழிகள் எல்லாம் இருக்கு. உறவு போகாமல் கெட்டது, கடன் கேளாமல் கெட்டதுன்னு ஒரு பழமொழி, அற்புதமான பழமொழி. உறவினர் வீட்டில் ஏதாவது சம்பவங்கள் நல்லது கெட்டது நடந்தா போயிடணும், தலையை காட்டிட்டு வந்துடணும். அப்படி இல்லைன்னா அவர் அதுக்கு வரல, அதுக்காக நம்ம எதுக்கு போறோம் அப்படின்னா அவங்க போக மாட்டாங்க. அப்ப நம்ம வீட்டுக்கு கூட்டம் வராது, செயல்படுத்த முடியாது. ஆகையினால உறவினர்களுக்கு எந்த நிகழ்ச்சி இருந்தாலும் போய் ஆகணும். போகலைன்னா உறவு கெட்டு போயிடும். உறவு போகாமல் கெட்டது, கடன் கேளாமல் கெட்டது. கடன் கொடுத்துட்டோம்னா அப்படியே கேட்காம இருந்துட்டோம்னா அவர் மறந்துட்டார் கொடுக்காம விட்டுருவாங்க. இடையில ஞாபகப்படுத்தணும், ஐயா கொஞ்சம் தந்துட்டீங்கன்னா தாவல, எனக்கு செலவு இருக்கு, அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு கேட்டுக்கினே இருப்பாங்க. நம்ம பெரியவர்களை பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட பழமொழிகள் எல்லாம் நம்ம வாழ்க்கை பாதையை புதுப்பித்துக் கொள்ள உதவுகிறது என்ற கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சந்தித்தவர்களால் சந்தோஷம் கிடைக்கின்ற நாள். இன்று சாமர்த்தியமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள் பற்றிய சிந்தனை வரும். பூமியாலும் உங்களுக்கு யோகம் உண்டு. பயணங்கள் பலன் தருவதாக அமையும். உத்தியோகத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டு. இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். ஆலய வழிபாட்டின் மூலம் ஆனந்தத்தை வரவழைத்துக் கொள்ளலாம். அலத்திற்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. அருகில் இருப்பவர்களை அனுசரிப்பு கொஞ்சம் குறையலாம். விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டிய நாள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஆரோக்கியத்திலும் அக்கறை செலுத்துங்கள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே குரு 10க்கு அதிபதி இருப்பதனாலே உங்களுக்கு தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள். உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக செய்து முடிக்கப் போகின்றீர்கள். வழிபாட்டிலும் கொஞ்சம் கவனம் செலுத்தக்கூடிய சூழல் உருவாகும். ராசியில் குரு இருப்பதனாலே முன்னோர் கட்டி வைத்த ஆலயங்களை புனிதப்படுத்துவது அல்லது அதற்குள்ள திருப்பணிக்கு ஏதாவது கொடுத்து உதவுவது, இப்படி ஆலய திருப்பணிகளுக்கு கொடுத்து உதவுகின்ற ஒரு எண்ணம் உருவாகும். பொதுவாக 2லே சுக்கிரன் இருப்பதனாலே திரண்ட செல்வம் வரும் என்பார்கள். வரவேண்டிய வாக்கில் வசூலாகலாம். இந்த நாள் நல்ல நாள். கடகராசி நேயர்களே, அஷ்டமத்து சனி வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார், ராகுவோடு இருக்கின்றார். எனவே உங்களுக்கு நினைத்ததை முடித்து நிம்மதி கிடைக்கின்ற நாள். நிகழ்கால தேவைகள் படிப்படியாக பூர்த்தியாகும். நேற்று நடைபெறாத காரியம் இன்று நடைபெறும். பஞ்சாயத்துக்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும். தாய் வழி ஆதரவும் உங்களுக்கு உண்டு. இதுவரை உங்களுக்கு விலகிச் சென்ற சொந்தங்கள் இப்பொழுது விரும்பி வரலாம். இந்த நாள் நல்ல நாள்.
சிம்மராசி நேயர்களே, ராசியிலேயே சூரியன் ராசிநாதன் ராசியில் இருப்பதனாலே உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும். அது மட்டுமல்ல, கடமையில் இருந்த தொய்வு அகலும். நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். லாபாதிபதி புதன் உங்கள் ராசியில் இருப்பதால் வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். அதில் உள்ள தடைகள் எல்லாம் அகலும். என்றைக்கோ கொடுத்த பணம் வசூலாகவில்லையே என்ற கவலை இன்று அகலும். இன்று பணம் கொடுத்தது தானாகவே திரும்ப கைக்கு கிடைக்கலாம். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். மேற்பதவிகள், அதாவது தலைமை பதவிக்கு தகுதியானவர்கள் என்பதை நிரூபிக்கும் விதத்தில் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரங்கள் கிடைக்கலாம். இந்த நாள் நல்ல நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் காரிய வெற்றி கிடைக்கின்ற நாள். இடமாற்றங்கள் இனிமை தரும் விதம் அமையும். தாய் வழி ஆதரவு உண்டு. அது மட்டுமல்ல, பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக முடியும். அண்ணன் தம்பிகளுக்குள் இருந்த அரசல் புரசல்கள் மாறும். உத்தியோகம் தொழிலை பொறுத்தவரை நீங்கள் எதை சாதிக்க வேண்டும் என நினைத்தீர்களோ அதை சாதிக்க இயலும். 10லே குரு இருப்பதனாலே பதவியில் மாற்றம் என்பார்கள். எனவே உத்தியோகத்தில் இந்த நேரத்தில் நீங்கள் வேறு உத்தியோகத்திற்காக ஏதேனும் ஏற்பாடுகள் செய்திருந்தால் அதில் கிடைக்கலாம். அது மட்டுமல்ல, அயல்நாடு செல்ல வேண்டும், அயல் மாநிலம் சென்று பணிபுரிய வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் திட்டம் தீட்டி இருந்தால் அவைகள் கூட வெற்றி பெறக்கூடிய சூழல் உண்டு. இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு குருவின் பார்வை இருப்பதனாலே கலக்கங்கள் அகலும், கனவுகள் நனவாகும். கனிமான பேசி காரியங்களை சாய்த்துக் கொள்வீர்கள். நண்பர்கள் மூலம் நல்ல தகவல் உங்களுக்கு கிடைக்கும். குழந்தைகளின் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு. குழந்தைகளின் எதிர்கால நலன் கருதி மேல் படிப்புக்காக அயல்நாடு செல்வதோ அல்லது வேலைக்காக முயற்சித்தாலோ அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். விரயஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறாரே என்று நினைக்க வேண்டாம். குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இன்றைக்கு அதிக விலைக்கு விற்று அதில் வரும் லாபத்தை கொண்டு நீங்கள் ஏதேனும் ஒரு தொழில் செய்யலாமா அல்லது வாங்கல் கொடுக்கல்களை ஒழுங்கு செய்து கொள்ளலாமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். அது மட்டுமல்ல, பஞ்சமஸ்தானத்தில் சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதனாலே பிள்ளைகளை கொஞ்சம் உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. பிள்ளைகளால் ஒரு சிறு விரயங்கள் உண்டு. விருச்சிக ராசி நேயர்களே, அஷ்டமத்திலே குரு அடியெடுத்து வைத்தாலும் கூட அதன் பார்வை 2-12 பதிவதனாலே முன்னேற்றங்கள் கூடுதலாகவே இருக்கும். காரிய வெற்றி உங்களுக்கு உண்டு. நினைத்த நேரத்தில் செய்து முடிக்க இயலும். குடும்ப முன்னேற்றமும் உண்டு. குடும்பத்தினர் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். பயணங்கள் பலன் தருவதாக அமையும். பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கலாமா என்று சிந்தித்த எண்ணங்கள் இப்பொழுது சிறப்பாக நிறைவேறப் போகின்றது. தூரதேசத்திலிருந்து வரும் அழைப்புகளை கூட ஏற்றுக்கொள்ளலாமா என்று சிந்திப்பீர்கள். இங்கு இருக்கும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு ஊதியம் கிடைக்கவில்லையே, நல்ல ஊதியத்தோடு நல்ல இடங்களிலிருந்து நமக்கு வாய்ப்புகள் வருமா என்று சிந்தித்தவர்களுக்கு அயல்நாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களிலிருந்து கூட அழைப்புகள் வரலாம். அது மட்டுமல்ல, 11ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பதனாலே எதிர்பாராத தனலாபம் கூட இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கலாம். காரியங்களை வெற்றிகரமாக முடித்து கடமையில் இருக்கும் தொய்வை அகற்றிக் கொள்கின்ற இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள். தனுசு ராசி நேயர்களே, குருச்சந்திர யோகம் இருக்கின்றது. குழப்பங்கள் அகலும், குதூகலம் கூடும். நீங்கள் நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். முன்னேற்ற பாதையில் இருந்த முட்டுக்கட்டைகள் எல்லாம் அகலும். தொழிலிலே புதியவர்கள் வந்து இணைவார்கள். பழைய தொழிலில் உள்ள பங்குதாரர்களை விலக்கிவிட்டு புதியவர்களை இணைத்துக் கொள்ள முன் வருவீர்கள். மற்றவர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நல்லவிதமாக முடியும். இடம் வாங்குவது, வீடு வாங்குவது பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். இந்த நாள் நல்ல நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு மனதிற்கு பிடித்தவர்களின் மூலமாக இன்று நல்ல காரியங்கள் இல்லத்திலே நடைபெறுகின்ற நாள். மகிழ்ச்சி அதிகரிக்கும். சூரிய பலம் 8இல் இருக்கின்றார். காரியங்கள் கை கொடுத்து உதவ நண்பர்களும் காத்திருப்பார்கள். அதே நேரத்தில் மாற்றினத்தவர்களின் ஒத்துழைப்பும் கூடுதலாக கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் அதிகார அந்தஸ்திற்கு உயர்த்தப்படலாம். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அருகில் இருக்கும் ஆலயம் சென்று அனுமனை வழிபடுவது நல்லது. கும்பராசினர்களே, உங்களுக்கு இன்று கொடிகட்டி பல பிரச்சனைகள் படிப்படியாக மாறும். நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். பொருளாதார பற்றாக்குறை அகலும். கேட்டது கிடைக்கும். முக்கியமாக உங்களுக்கு ராசியில் சனி வக்கரம் பெற்று இருப்பதனாலே ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்த மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். மீனராசினியர்களே, அர்த்தாஷ்டம குரு அதே நேரத்தில் 6ஆம் இடத்திலே கேது. எனவே உத்தியோகத்தில் வரும் மாற்றங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவே இருக்கும். பொதுவாக இடமாற்றம், வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம் போன்றவைகள் வருகின்ற நேரம். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரத்தை வழங்க மாட்டார்கள். எனவே இதை விட்டு வேறு இடத்திற்கு செல்லலாமா என்று சிந்திப்பீர்கள். அதே நேரத்தில் நல்ல வாய்ப்புகளும் இன்று உங்களுக்கு வரலாம். அலைபேசி வழியே வரக்கூடிய செய்தி உங்களுக்கு ஆச்சரியம் தரும் தகவலாக இருக்கலாம். அதே நேரத்தில் 4லே குரு இருப்பதனாலே ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் உண்டு. மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். கைவலி, கால்வலி, மூட்டு வலி போன்றவைகள்
தோன்றல்கள் வரலாம். ஆரம்பத்திலேயே அச்சுறுத்தல் தோன்றுகின்ற பொழுதே மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.